உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில், நம்ம வாழ்க்கை பிரயாணத்தில் நாம் மற்றவர்களோடு பேசும் பொழுதும், ஒன்று வீட்டிலே குடும்ப அங்கத்தினரிடம் பேசும் பொழுதும், நம்முடைய வேலை ஸ்தலத்தில் அதிகாரியிடம், மேல் அதிகாரியிடம், உயர் அதிகாரியிடம் பேசும் பொழுதும் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக நம் வார்த்தைகளை நாம் பயன்படுத்த வேண்டும். எக்ஸைட் ஆகி உயர் அதிகாரிகள் இல்லை பெரிய பொசிஷனில் இருக்கவங்க இறங்கி நம்மளை பார்த்து நல்லா விசாரித்து பேசும் பொழுது நமக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும். அந்த சமயத்தில் தேவையில்லாத வார்த்தையை அவருக்கு பிடிக்கும் என்று நாம் விட்டுவிடக்கூடாது. அதை வைத்து நம்மை கணித்து விடுவார்கள். நமக்கு கிடைக்க வேண்டிய முன்னேற்றங்கள், ப்ரொமோஷன்ஸு கிடைக்காமல் போயிடும். அதுபோலவே சொந்தங்களிடமும் பந்தங்களிடமும் உற்றார் உறவினர்களிடம் பந்து ஜனங்களிடம் பேசும் பொழுதும் நாம் தேவையற்ற வார்த்தைகளை நாம் பேசக்கூடாது. இது எல்லாருக்கும் தெரிந்து. தேவையற்றதை பேசக்கூடாது. வாயை அடக்கி நம்ம வாழ வேண்டும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாவை அடக்க வேண்டும். உதவிகளை காத்துக்கொள்ள வேண்டும். பிரதர், சிஸ்டர், இது எல்லாருக்குமே தெரிந்ததுன. ஆனால் நாம் சில சமயம் சில வேலையிலே தவறி பேசுகிறோம் அல்லவா, அதுக்கப்புறம் நம்ம மனம் மருந்துறோம்ல, ஐயோ நம்ம தெரியாமல் பேசிட்டோமே, அவர்கிட்ட ஃபோன் பண்ணி இல்லை நேரில் பேசி சாரின்னு சொல்கிறோம். ஆனால் எல்லாரும் அதை விளையாட்டை எடுத்துக்கொள்வாங்களா? சொல்கிறத சொல்லிட்டாங்க, தேல் மாதிரி கொட்டிட்டாங்க, AK-47 மாதிரி படபடன்னு அடிச்சிட்டாங்க, வார்த்தையில் மனசை கஷ்டப்படுத்திட்டாங்க, வேதனைப்படுத்திட்டாங்க. ஆனால் இப்போ ஃபோன் பண்ணி இல்லை நேரில் பேசி என்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லக்கூடும் அல்லவா? சிலர் அப்படியே மறந்துடுவாங்க. சிலர் நேச்சர் அப்படி, சரி மன்னிப்பு கேட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு குழந்தை மாதிரி அப்படியே மன்னிச்சிடுவாங்க. அது எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில் சில முன்னேற்றங்கள் தேங்கி விடக்கூடும், முன்னேற்றங்கள் தடைவிடும். அப்போ இன்று நமக்கு வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து அப்படின்னா பொல்லாப்புக்கு தன் உதடுகளை காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பொல்லாப்புக்கு தன் உதடுகளை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறாங்க. அப்படின்னா நம்மளோட ஜீவன், நம்ம ஆயுசு நாட்கள் நீடு இருக்கணும். நம்ம அப்படின்னா நாவை அடக்கி உதடுகளை காத்து கொண்டோமானால் தேவையில்லாத வார்த்தை, வீண் வார்த்தையை பேசாதபடி, மற்றவங்களை புண்படுத்துகிற மாதிரியோ இல்லை புரிந்து கொள்ளாமல் தேவையில்லாத வார்த்தையை விட்டுட்டு நம்ம கொட்டிட்டு அதுக்கப்புறம் மனம் மருந்துறோம்னா அதற்கேற்ற பலனை நாம் அடையக்கூடும். ஆனால் நம் தேவன் நம்மை காத்துக்கொள்வார். ஆண்டவரே என்னை மன்னிச்சுடுங்க, தெரியாமல் பேசிட்டேன்ற போது கட்டாயம் மன்னிப்பார். ஆனால் அந்த வார்த்தையின் பலனை நாம் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா வார்த்தையை விட்டுட்டோம். ஆனால் சில பேர் அதை தப்பாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. தெரியாமல் பேசிட்டாங்க பிரதர், சிஸ்டர், தெரியாமல் பேசிட்டாங்க, மன்னிச்சு விட்டுருவோன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஏன்னா மனிதர்கள் தான் மிகவும் பொல்லாதவர்கள். நம்ம எல்லா மனிதரும் பொல்லாதவங்க, எல்லாம் ரொம்ப வஞ்சகம் அப்படி சொல்லலை. இன் ஜென்ரலி ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்துட்டு எல்லாத்தையும் அவர் படைத்தார். படைச்சிட்டு வானத்தையும் பூமியும் சூரியனையும் நட்சத்திரங்களையும் புல் பூண்டுகளையும் மிருகங்களையும் எல்லாத்தையும் படைச்சிட்டு ஆகாயத்தை எல்லாத்தையும் படைச்சி எவ்வளோ படைச்சார். படைச்சிட்டு மனிதனை படைக்கும் பொழுது தான் படைச்சிட்டு அவர் மனம் வேதனைப்பட்டார், நொந்து போனார். அதுபோல தான் மனிதர்கள் நம் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் மற்றவர்களை வேதனைப்படுத்தும் என்றால், குற்றப்படுத்தும் என்றால் அந்த வார்த்தையை விட்டு விலக வேண்டும். அப்போ நம் வாயை அடக்கி காத்து கொள்ள வேண்டும். தன் வாயை, நாக்கை அடக்கி வாழ்றவன் மகா புத்திமான். பொறுமையாக இருக்கணும்.
சாந்த குணத்தோடு இருக்கணும். வேற வழியே கிடையாது. இந்த வாழ்க்கையில், இந்த பொல்லாத உலகத்தில் நாம் அமைதியாக ஜீவனம் பண்ணணும். நமக்கு யாரும் எந்த கெடுதியும் செய்யக்கூடாது. அப்படின்னா நாம் பேச தெரிந்திருந்தும் காரியங்கள் நிறையா விஷயம் நமக்கு சரக்கு, அதாவது நாலெட்ஜ், வைஸ்னஸ் இருந்தும் நாம் நம் வாயை அடக்கி வைத்து கொள்ள வேண்டியது. ஏனென்றால் அப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியால், வேலை ஸ்தலமாக இருந்தாலும், பிஸ்னஸாக இருந்தாலும், உறவுகள் இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் நாம் நம் வாயை காத்து கொண்டு வாழ வேண்டும். அதை நாம் பயிற்சியாக எடுத்துக்கொண்டு நம்ம தேவையில்லாத பேசாதபடி, தேவையில்லாத வார்த்தையை நாம் வீண் வார்த்தைகளை விடாதபடி, பொறுமையோடு கோபப்படாமல், எரிச்சல் அடையாமல் நாம் நம்மை காத்து கொள்வோமானால் நம் நாட்கள், ஆயுசு நாட்கள் நீடித்து இருக்கும். அந்த நீடித்த நாட்களில் நாம் நன்மையை காணும்படி இருக்கும். அப்படித்தான் வசனம் சொல்கிறது. அதாவது ஜீவனை விரும்பி நம்ம நல்லா வாழணும், நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும். அப்படின்னா நாக்கையும் உதடுகளையும், அதாவது வாயை அடக்கி கண்ட்ரோல் பண்ணி கடிவாளம் போட்டு நம்ம வாழ வேண்டும். நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்புகிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும், பொல்லாதவைகளை பேசும்படி, எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வார்த்தையை விடக்கூடாது. அதுக்கப்புறம் நான் இன்னசென்ட்டு, எனக்கு ஒன்றும் தெரியாது நம்ம சொல்ல முடியாது. அவர் சும்மா பேசுவார் ஒழிய, ஆனால் அவர் நல்ல மனுஷன் அப்படின்னு எல்லாம் சொல்ல மாட்டாங்க. தெரிந்தவங்க, சொந்த பந்தவங்க நம்ம பிடித்திருக்கிறதுனால நாம் மனம் கசந்து போயிடக்கூடாது, மனம் நொந்து போகக்கூடாதுன்னு சொல்லி அப்படியாக நம்மை என்கரேஜ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த உலகம் அப்படி செய்யாது, அதிகாரிகள் அப்படி செய்ய மாட்டாங்க. பெரிய ஆட்கள், பெரிய பொசிஷனில், உயர்ந்த பொசிஷனில் இருக்கிறவங்க, ரொம்ப பொறுப்பில் அதிகாரமாக இருக்கிறவங்க, அவங்கள்ட்டெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுதும் பேசும் பொழுதும் நம் நாவை அடக்கி ஆண்டவரிடம் ஜெபித்து என்ன வார்த்தையை பேச வேண்டுமோ அந்த வார்த்தையை அந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகையால் நாம் தீமைக்கு பயந்து, பொல்லாப்புக்கு பயந்து நாம் நீடித்த நாட்கள் வாழ வேண்டும் என்றாலும், நம் ஆயுசு நாட்களில் நமக்கு ஆரோக்கியம் இருக்கும் என்றாலும், நம்முடைய ஆயுசு சக்கரங்கள் அவை ஆரோக்கியமாக சௌக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய நாவை அடக்கி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். தம் உதடுகளை நாம் விரிவாய் திறக்காமல் பொறுமையாய் பேசி நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நம் ஆயுசு நாட்கள் அதிகமாக இருக்கும். அந்த அதிகமான நீடித்த நாட்கள், நீடித்த ஆயுசு ஆரோக்கியமாக இருக்கும். நாம் வாழ்ந்து சுகித்திருப்போம். நம்ம பார்த்து யாரும் கை நீட்ட முடியாது, விரல் நீட்ட முடியாது, நம்ம யாரும் வஞ்சிக்க முடியாது. ஏனால் நமக்கே நாம் நன்மை செய்து கொள்கிறோம். ஏனென்றால் இந்த வேத வசனம் நம்மை புடமிடுகிறது, நம்மை பண்படுத்துகிறது, நம்மை நல்வழிப்படுத்துகிறது. ஆகையால் இனி வரும் காலங்களில் யாரிடம் பேசினாலும், சின்ன குழந்தையிட பேசினா கூட நம்ம பார்த்து பேசணும், பொறுமையாக பேசணும், வார்த்தைகளை அளந்து பேசணும், மிக மிஞ்சிய பேச்சு இருக்கக்கூடாது. அந்த வார்த்தைகள் ஜீவ ஊற்றாக இருக்க வேண்டும். நம் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் மற்றவர்களை போஷிக்க வேண்டும். ஏனென்றால் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை பக்தி விருத்திக்கு ஏதுவான ஒரு வாழ்க்கை, மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழும் ஒரு வாழ்க்கை இருக்கிறபடியால் நாம் ஜீவனை காத்துக்கொள்ள, நம் நாட்கள், ஆயுசு நாட்கள் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்க, நாம் விரும்புகிறவை வாழ
நம் நாவை பொல்லாப்புக்கு விலைக்கு காத்துக்கொள்ள வேண்டும். தேவன் தாமே நம்ம ஆஸ்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாம் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இனி நாங்கள் யார்கிட்ட பேசினாலும் பழகினாலும் நாம் இனி எச்சரிக்கையாக நாங்கள் பழகுவோம்ப்பா. எங்களை வழிநடத்துங்க. எங்கள் வார்த்தைகள் அதிகமாக பேசாதபடி, தேவையில்லாத வார்த்தை பேசாதபடி எங்கள் வாய்க்கு நீங்கள் பூட்டு போடும். எங்களை வாய் வாசலுக்கு காவல் வையும். எங்கள் வாய்ஸ் நாட்களை நீங்கள் நீடித்து கொடுங்க. அந்த நீடித்த நாட்கள் நாங்கள் சௌக்கியமாக ஆரோக்கியமாக இருக்க, நாங்கள் பொல்லாப்புக்கு விலக்கி வாழ, மற்றவர்களுக்கு முன்னால் நாங்கள் ஓங்கி வளர்க பனைமரம் போல இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. உங்கள் நாம மகிமைப்படுவதாக. பார்க்க ஒவ்வொருத்தரும் ஆஸ்வதிங்க. அவர்களுக்கு நல்லபடி பேச, பொறுமையாய் பேச, சாந்த குணத்துடன் வாழ, வார்த்தைகளை அடக்கி வாழ, வாய் அடக்கி வாழ அவர்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன்.